தொடர் மழையால் திருச்செந்தூர் நகரம் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. திருச்செந்தூர் நகர வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தில் சிக்கியவர்கள் டிராக்டர் மூலம் மீட்கப்படுகிறார்கள். வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படும் அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர் மழையால் திருச்செந்தூர் நகரமே வெள்ளத்தில் மூழ்கியிருக்கக்கூடிய சூழலில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது டிராக்டர் மூலம் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படுகிறார்கள். அந்த அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரம். திருச்செந்தூரினுடைய நகர பகுதிகளில் முழுவதுமாக அநேக இடங்களிலும் மழை நீரானது தற்பொழுது சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் சிக்கி தவிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லும் பணியானது தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர். இந்த மழை காரணமாக திருச்செந்தூரினுடைய பல்வேறு அனைத்து நகர பகுதிகளிலுமே ஊருக்குள்ளேயே மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. குடியிருப்புகளுக்குள்ளும் மழை நீரானது தற்பொழுது சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் எங்கும் வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழலானது இருக்கிறது. மேலும் அவர்களால் தொடர்ந்து வீட்டுக்குள்ளேயே வசிக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. எனவே அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லும் பணியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களாகவே அங்கிருந்து செல்ல முடியாத ஒரு சூழல் காரணமாக வாகனங்கள், அதாவது டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் அவர்கள் அங்கிருந்து பத்திரமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலுமே குறைந்தபட்சம் முழங்கால் அளவிற்கு தான் தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக மக்களால் தாமாக எங்கும் வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழல் இருப்பதால் வாகனங்கள் பயன்படுத்தி பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அரசால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.